Hey guys, 11th Computer Science March 2025 ஓட கொஸ்டின் பேப்பர் நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேம் த வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரி அதாவது தற்காலிக நினைவகம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா ரேம். அதுக்கப்புறம் பூலியன் அல்ஜிப்ரா படி ஏ பிளஸ் ஏ அப்படிங்கிறது என்னன்னா ஏ தான். ஓகேங்களா? ஏங்கிறது ஒன்னு பிளஸ் பிங்கிறது ஒன்னு எடுத்தோம்னா 1+1 வந்து நமக்கு பூலியன்ஸ்ல படி நமக்கு என்னன்னா ஒன்னே தான். ஸோ அதுபடி பார்த்தா ஏ பிளஸ் ஏங்கிறது ஒன்னு வந்துடும். An example for single task operating system. Single task operating system. அதாவது ஒற்றை பயனர் இயக்க அமைப்பிற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டாஸ் தான். அடுத்து ஃபோர்த் ஒன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 பிஃபோர் த அசைன்மெண்ட் ஏ இஸ் டு ஏ கோலன் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன். ஆஃப்டர் த அசைன்மெண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஏவோட வேல்யூ 5. அப்ப ஏங்கிறது எனக்கு என்ன மாறுதுன்னா ஏ மைனஸ் ஒன்னா மாறுது. அப்ப ஏக்கு பதிலா 5 அப்ளை பண்ணீங்களா? 5 மைனஸ் 1 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா 4. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஒன். இஃப் சி இஸ் ஃபால்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் த லூப் த சென்ட்ரல் த கண்ட்ரோல் ஃப்ளோ கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து எங்க இருக்குன்னா S1 is to S1 colon S3 இருக்கும். ஓகேங்களா? S1 while C S2 அதுக்கப்புறம் S3 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் ஆகுது. அப்ப S1 colon S3 இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து which of the following is not a data type modifier? இதுல data type modifier வந்து எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா int தான். How many times the flowing loop will execute? Flowing loop அப்படிங்கிறது 10 times வந்து execute ஆகும். Which function begins the program executive? Program executive அப்படிங்கிறது main function தான். Next one. A structure declaration is given below. So ஒரு structure வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. Structure, time, bracket, int hours, int minutes, int seconds கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப இதுல வந்து எனக்கு using above declaration which of the following refers to second? இதுல seconds வந்து ரெஃபர் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா t dot second தான். ஓகேவா? ஓகே, அடுத்து which of the following is the user defined data? User defined data அதாவது பயனர் வரையறுக்கும் தரவு வகை அப்படிங்கிறது என்னன்னா கிளாஸ் தான். ஓகே, which operator is used to access the class member? Class member பண்ணக்கூடியது dot function, comma dot, colon dot. Which of the following refers to a function having more than one distinct meaning? எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட மீனிங்ஸ் இருக்கு பாருங்க. பின்வருவற்றில் எது செயற்கூறுகளுக்கு வேறுபட்ட பொருள் உள்ளதை குறிக்கிறது அப்படின்னா செயற்கூறு பணிமிகுப்பு, அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் ஃபார்ம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் அடிப்படை இனக்குழு மூலியமா தான் புதிய இனக்குழு வந்து நம்மளால உருவாக்க முடியும். கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் மேட் அவைலபிள் டு த பப்ளிக் இல்லீகல் ஆர் நவுன் அஸ் வேர் இஸ் தட்? அதாவது சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வணிக நிரல் வந்து பாத்தீங்கன்னா வார்ஸ்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான். 15th ஒன். டிஎஸ்சி 2 அதாவது டிஎஸ்சி ஐஐ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்குமே ஓரளவுக்கு ஈஸி. ஸோ ஒரு 80 to 90 மார்க்ல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் 100க்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கோடும் போட்டிருப்பீங்க ஈஸியா. ஸோ ஓரளவுக்கு ஈஸியா தான் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இதுல 1 மார்க்ஸ் வந்து ஆன்சர் பார்த்துருப்பீங்களே, எத்தனை 1 மார்க் வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அதை வச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை பத்தி யோசிக்காம அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு ஒரு 6 நாள் பக்கமா டைம் இருக்கு இல்லையா? ஸோ பிசிக்ஸ் வந்து நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியா போய் எக்ஸாம் எழுதிப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம 1 மார்க்ல ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். கவர்மெண்ட் பேட்டர்ன் என்னவோ, கவர்மெண்ட்ல எந்த மாதிரி ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆன்சர் கீ நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு நீங்க உங்களோட மார்க் வந்து கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அந்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டா வரணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.